ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 விதமான ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் பேக்குக்கு வந்து வெந்தயமும் பச்சை பயிரும் தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 10 இலை கிட்ட நான் வந்து செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு தேவையான பழைய சாதம் எல்லா வீட்லேயுமே கிடைக்கும். பழைய சாதம் தான் எடுத்திருக்கேன். ஒரு கை அளவு நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன். வெறும் சாதம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், தண்ணி தேவையில்லை. சாதம் மட்டும் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நம்ம வெந்தயமும் பச்சை பயிர் ஊற வச்ச தண்ணி வந்து அந்த தண்ணி இருக்குது, அது மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆகும். செகண்ட் ரெமெடி பார்க்கலாம். செகண்ட் வந்து பச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு வெந்தயம் ரெண்டே பொருள் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வெந்தயம் வச்சு தான் நான் செகண்ட் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதில் வந்து பயங்கரமான ஹேர் க்ரோத் இருக்குது. பயங்கரமாக வளரும் முடி, நல்ல கருப்பாக ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா எல்லோரும் வீட்லையுமே கிடைக்கக்கூடிய சிம்பிளான ஹேர் பேக் தான் சொல்லியிருக்கேன். இது உங்கள் வீட்டில் அது செய்ய முடியல கூட இதை செய்து பாருங்கள். இது கூட சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். வெந்தயமும் பச்சை பயிர் வந்து ஓவர் நைட் வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிரெலாம் போடுறதுனால சீக்கிரமாகவே ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்க நன்மை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஏராளமான நன்மை இருக்குது வெந்தயத்தில். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வாங்க இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெந்தயமும் பச்சை பயிரும் போட்டு அரைக்கிறதுனால திப்பியாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. தலையில் போட்டு நம்ம 1 மணி நேரமோ இல்லை 1/2 அன் ஹவர் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு தலை குளிச்சுட்டு சீப்பு வச்சு வாரினாலே எல்லாமே கொட்டிடும். இப்படி வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் டைமாக நல்ல தண்ணி ஊற்றி நம்ம கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம இது போல் ஹேர் மாஸ்க் வந்து இதில் கலக்கி நம்ம வந்து ஹேருக்கு போடும்போது அது நல்லாவே இருக்கும். அப்போ வந்து தலையில் ஒட்டாது. நல்ல ஒரு நெட் கிளாத் இருக்கிற துணியில் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி குளிக்கிறதுனால கூட நம்மளுக்கு வந்து தலையில் வந்து திப்பியாக இருக்காது. வெறும் தண்ணி மட்டும் அந்த இது மட்டும் கிடைக்கும். அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆயில்னாலும் நல்லெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கோகோனட் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போடுறதுனால முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் அப்படியே ஷைனிங்காக இருக்கும். நம்ம குளிச்சுட்டு வந்தால் கூட நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம இதில் கலக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தலைக்கு வந்து நல்லா தலையில் ஹேர் ஆயில் நல்லா தடவிட்டு தேங்காய் எண்ணெயோ இல்லை எது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் தடவிட்டு நம்ம வந்து குளிக்கலாம். நான் வந்து இது போல் தான் எப்போயுமே ட்ரை பண்ணுவேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் போடுற மாதிரி நீங்களும் எந்த மாஸ்க் தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுற மாஸ்க் வந்து இது தான். நான் வந்து தலையை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து சிக்கு எடுத்துகிட்டு தலை ஃபுல்லாக நான் எண்ணெய் வச்சு நல்லா தலையை வாருறேன். தலை வாரிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் மாஸ்க் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் வீட்லேயே ரெடி பண்ண ஹேர் ஆயில் இருக்குது. இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு தேவைப்படுச்சா நம்முடைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் வந்து வெறும் கருவேப்பிலையும் வெந்தயம் வச்சு தான் நான் இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ஃபஸ்ட் நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே நான் தலை குளிப்பேன். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து ஹேர் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்முடைய ஹேர் மாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தலை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி பண்ணிங்க. இது போல் நல்லா போட்டு தலையில் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அது போல் ஊற வச்சுட்டு சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு 20 நிமிஷம் அப்படி ஊற வச்சா போதும். அப்படி இல்லைனா 1 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம் தலையில். இப்போ பாருங்கள், நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். முடி வந்து நல்லாவே இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கவே. நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஹேர் டிப்ஸ் எல்லாம் நிறைய போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.